ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்து. தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய சிறப்பு விருந்தினரோட கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அது போல இன்னைக்கும் நாம் கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. இவங்க யாரு, இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? என் பெயர் மா கோகுல். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தருமபுரி மாவட்டத்துல இருக்கிறேன். அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரியில படிச்சுட்டு வரேன். இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். சரிப்பா, சரி. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா வந்து கட்டிட தொழிலாளியா இருக்காரு. அம்மா வந்து வீட்லயே தான் இருக்காங்க. ஓகேப்பா, இதெல்லாம் தாண்டி இன்று வந்து எம்என் டிவிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க இல்லைங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஊர்ல யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு வந்து டிவி சேனல் கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப சந்தேகத்தோடு இருப்பாங்க. என்னுடைய நண்பர் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். கண்டிப்பாமா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்றத நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரி, உங்களை பொறுத்தவரை அனைவருக்கும் கல்வி எவ்வளவு அவசியம்? கல்வி ரொம்ப அவசியம் தான். ஏன்னா கல்வி இல்லைன்னா வந்து ஒரு ஏழை மாணவன் கூட வந்து கண்டிப்பா ஒரு சட்ட கல்லூரிக்கு போக முடியாது. அந்த மாதிரிதான் டாக்டர் அம்பேத்கரும் வந்து அவர் நிராகரிக்கப்பட்ட போது கூட என்னால முடியும்னு படிப்பால வந்து முன்னேறி சட்டத்தை ஏற்றி இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினதே வந்து டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற நிலைமைக்கு மாறி ஒரு நடுத்தர மக்கள் இருந்து எல்லாருமே உயர்ந்து வர முடியும் அப்படின்ற இதை வந்து அவர் செஞ்சு காமிச்சிட்டு போனாரு. அதுக்கு முக்கியமா தேவைப்பட்டது கல்வி தான். கண்டிப்பாமா, நீங்க சொன்ன மாதிரிதான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வெற்றியாளர்கள் பார்த்துதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செஞ்சவங்களே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அதற்கெல்லாம் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது கல்விதான். சரிங்களா? இன்று வந்து நீ கல்வி கற்க அப்படின்னா நாளை கூட நீ ஆகலாம். இன்று நீயாக இருக்கிறவ நாளைக்கு நீ சாதனையாளராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். சாதாரண மனிதர்களை கூட சாதனையாளர்களாக மாற்றுவது கல்விதான் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்வி அவசியங்க. சரிப்பா, இப்ப கல்வியும் தாண்டி இல்லைங்களா பல்வேறு மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கால்வதம் பதிச்சுட்டு வராங்க இல்லைங்களா? உங்களை மாதிரி இப்ப நிறைய பேர் பேச்சு போட்டியில இருப்பாங்க, கட்டுரை போட்டியில இருப்பாங்க, புத்தகம் எழுதுவாங்கன்னு நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பேச்சின் மீது ஆர்வம் வந்தது? எனக்கு வந்து ஆர்வம்லாம் ஒன்றும் வர கிடையாது. என்னுடைய பேராசிரியர்கள் வந்து உன்னால முடியும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. நான் அப்போ கூட இன்னும் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போல. அப்போ ஆன் டைம்ல என்ன இதுவோ அதை வச்சு நான் பேசினா எனக்கு பிரைஸ் கிடைச்சிச்சு. கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம்னா, ஆர்வம் இல்லாத ஒரு சிறிய சாதாரணமான ஒரு மாணவர்களை கூட உன்னால வந்து பாத்தீங்கன்னா முடியும், நீ ஒரு சாதனையாளன் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்குறவங்க யார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆசிரியராகத்தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா எல்லா மாணவரும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஆசிரியரும் நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி உன்னால வந்து முடியும்பா, உனக்கு வருதோ இல்லையோ நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, நம்மளாலே முடியுது. ஏன்னா முதல் முயற்சியிலே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு செயல் தெரியுங்களா? ஏன்னா நிறைய பேர் முயற்சி செய்து பல்வேறு தோல்விகளை அடைந்துதான் ஒரு வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா காணுவாங்க. இந்த மாதிரி முதல் முயற்சியிலே வெற்றி, உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு என் உடன் இருக்கிற நண்பர்கள் கூட வந்துட்டு சரியா கூட பேச மாட்டாங்க. எல்லாம் அம்மாவும் சேர்ந்துட்டு அம்மாவும் வேலையை பார்த்துட்டு போறாங்க. என்னை வந்து செதுக்கினது வந்து பேராசிரியர்களும் என்னுடைய பள்ளி காலத்துல இருந்து என்னுடைய ஆசிரியர்கள் தான். எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பையனா பொண்ணா இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னுடைய பேராசிரியர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்களாலதான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரிதான். ஒரு மனிதர்கிட்ட பேசுறதே அந்த மனிதர்கிட்ட பேசணும்னால அவன் வெற்றியோட தான் அவங்க வந்து பழகுறாங்க. இப்ப யாருக்கிட்டயோ பேசுறாங்க, கண்டிப்பா அவங்க வெற்றியை பார்த்துதான் பழகுவாங்க, தவிர ஒரு மனிதனின் குணத்தை பார்த்து பழகவே மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த வெற்றியை கண்டவுடன் உங்களுக்கு பேசாத மனிதர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்க, அந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? உங்க வாழ்க்கையும் புரட்டி போட்டது உன்னுடைய வெற்றி. இதுக்குதான் ஒரு அழகான ஒரு வரிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்னன்னா, நீ ஓடிடு, ஏன்னா உன்னுடைய வெற்றி தான் உனக்கு வந்து ஒரே பதில். கஷ்டப்பட்டு ஓடி வெற்றி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடு, இல்லைன்னா நீ யார் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். இதற்கெல்லாம் ஒரே பதில் வெற்றி தான். அப்போ வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி வெற்றியோ தோல்வியோ முதல் முயற்சியை வந்து என்னுடைய ஆசிரியர்களுக்காக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்கன்னா இந்த தருணத்துல அந்த ஆசிரியருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த போட்டியில ஜெயிச்சு அந்த வந்த காசுல தான் வந்துட்டு என்னுடைய நான் ஒரு வருஷத்துக்கு முன்ன பண்ண இது அது வந்து 5000 ரூபா வந்துச்சு. அந்த 5000 ரூபால தான் என்னுடைய பொங்கல் செலவு, என்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாமே அதில் தான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு தேவையான புக்ஸும் நான் அதில் தான் வாங்கிக்கிட்டேன். இப்போ என் பேராசிரியர்கள் வந்து எனக்கு அதை சொல்லி அனுப்பாமல் இருந்திருந்தா இந்த 5000 ரூபா எனக்கு கிடைச்சிருக்காது, எனக்கு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான்.
கண்டிப்பா இவங்க ஆசிரியர் நிஜமாலுமே உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் வழி சொல்றது ஒரு ஆசிரியர் தான். ஏன்னா நம்மளுக்கு கிடைத்த அந்த ஒரு ஆசிரியர், ஆனா நம்மளுக்கு அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு மாணவரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு பல்வேறு மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சரியான பதில அனுப்பணும். ஆனா ஒரு மாணவன் தான் சொன்ன சொல்லை கேட்டு சரியான பாதையில் போய் வெற்றி என்ற பலத்தை சுவைத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு பொழுது நம்ம ஆனந்தத்தை விட நம்ம ஆசிரியர் படும் ஆனந்தம் தான் நம்மளுக்கு இன்னும் பேரானந்தமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் அந்த நிகழ்வை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி வந்து படுவார். இன்னும் பல்வேறு மாணவர்களுக்கு நல்வழி பாதையை வந்து காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சரி, இதெல்லாம் தாண்டி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? தன் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வருமோ வராதா, இருந்தாலும் தன் மகன் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கணும்னு ஒரு ஆசை எல்லாருடைய பெற்றோர்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்களுடைய கனவு என்ன, அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட கனவு என்னன்னா, இதுவரையும் எங்களுடைய சங்கதியிலே வந்து யார் இதுவரையும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனது கிடையாது. கண்டிப்பா. எங்கள் அக்கா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகிட்டு அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க, அவங்களாலையும் பண்ண முடியல. ஆனால் அடுத்து வந்து நான் தான் என் குடும்பத்தை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போனோம். எனக்கு வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகணுன்றது ஆசை. ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னன்றதுன்னா, உன்னால் அது ஆக முடிஞ்சா ஆக, இல்லைன்னா வந்து உங்களுக்கு தற்காலிகமாக உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து நான் அது வேணும் இது வேணும்னு கட்டாயப்படுத்துகிறேன், நீ என்ன பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, நீ வந்துட்டு சேஃபாக இருந்தால் போதும், அதனால நீ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னா உனக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை வேணும், அது இருந்தால் தான் சமுதாயத்தில் நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கும், உன்னுடைய பொருளாதாரத்தையும் நீ பெருக்கிக்க முடியும், உன்னுடைய சங்கதியும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறேன், கூடிய விரைவில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து பெற்றோர்களுடைய கனவு, அதை வந்து கண்டிப்பா நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கனவுகள்லாம் இருந்திருக்கா? ஏன்னா காலம் மாற மாற நம்ம கனவுகளும் மாறிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இப்படி ஆகலாம், இன்னொரு கட்டத்துல இது வேணாம் இப்படி ஆகலாம் நான் சொல்லிட்டு மாத்திட்டே இருப்போம். எப்படி மாற்றினாலும் கூட ஒரு கனவை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எத்தனை கனவுகள் மாறினாலும் அது நம்ம கூடவே நம்மளே அறியாம வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய கனவு என்ன? எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து போலீஸு, ஆர்மி, அதுக்கப்புறம் இந்த டீச்சர், இந்த 3 ஃபீல்டுக்குமே நான் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு குரூப் 2 குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணணுன்ட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து நான் கல்லூரி படிப்புக்கு வந்த பிறகு எனக்கு வந்து நான் எந்த தொழில் வேணாம்னு நினச்சேன்னா எனக்கு அதுதான் வேணுன்ற அளவு என்னுடைய மனசு மாறிடுச்சு. ஏன்னா நான் ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ வந்துட்டு பேராசிரியர் ஆகணுன்றது என்னுடைய எய்மாகவே இருக்குது. அருமை. கண்டிப்பா உங்களுடைய கனவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினராக எங்கள் நிகழ்வுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம். இதெல்லாம் தாண்டி பல்வேறு ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வாய்ப்புகள் வரும், சரி போகலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. சில நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு நாமளே யோசிச்சுட்டு அதில் போகாமலாம் இருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேங்க, என்னால் இந்த வாய்ப்புக்கு போக முடியல, அதை நினச்சி இன்னுமே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை சொல்வீங்க? அதாவது இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய போட்டிகள் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த போட்டிகளுக்கு போகலாம் நினைப்பேன், ஆனால் போகவே முடியாது. இப்போ காலேஜ் நான் படிக்கிற வரையுமே அப்படிதான் இருந்தேன். அதுக்கு இதெல்லாம் வந்து உன்னால் முடியும்னு சொல்லி அனுப்புனதே என்னுடைய பேராசிரியர் இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு எனக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நல்லா ஆடிட்டு நிறையா ஸ்டேஜெலாம் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து என்னால் அதை தொடர முடியல. அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மேடை கிடைத்து நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கீங்களா? காட்டியிருக்கேன். எல்லாரும் சொல்லியிருக்காங்களா நல்லா பண்றப்பா இந்த ஃபீல்டு? என்னுடைய கல்லூரி படிப்பிலேயே வந்து இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே என்னுடைய சீனியர்கள் எல்லாருக்கும் வந்து ஃபேர்வெல் வச்சாங்க. அந்த ஃபேர்வெல் நடக்கும்போது உங்களுக்கு தனித்திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நான் என்னுடைய நடனத்தை ஆடி காமிச்சு என்னுடைய ஹெச்ஓடிஸ் பிரின்சிபால் எல்லாருமே பார்த்து நல்லா பண்றப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அருமை அருமை. எனக்கும் ஒரு திறமை இருக்கு, அது மற்றவர்கள் வார்த்தை மூலமா அது வந்து நல்லா இருக்கவா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஓகே எனக்குள்ளும் திறமை இருக்கு அப்படின்றத நம்ம நம்புறோம் இல்லைங்களா? ஏன்னா மற்றவர்களுக்கான ஒரு வார்த்தைக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வார்த்தை தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க தமிழ் துறை தான் எடுத்திருக்கீங்க, தமிழ் மீது அதிக பற்று உள்ளவராக தான் திகழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதனால தமிழை பற்றி தான் நான் பேசணும், தமிழ்ல எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி தமிழ் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் என் பேச்சு என் மூச்சு. தமிழ் பேச்சு மூச்சுலாம் மூச்சு காத்து மாதிரி வரும் போயிடும். ஆனா நான் தமிழ் வந்து நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணை காதலிக்கும் போது வந்து ஒரு ஆண் மகன் எப்படி வந்து விடாம மனசுல வச்சுட்டு இருக்கானோ அந்த மாதிரி என்னுடைய தமிழை நான் நேசிக்கிறதுனால எப்பவுமே என் உள்ளத்துல வச்சுட்டு இருக்கேன். தமிழ் வந்து எல்லாரும் படிக்கிறது வேஸ்ட்டு, நீ இந்த குரூப் எடுத்தா உனக்கு வேலை கிடைக்காது,
உன்னை 4 பேர் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மற்ற எல்லா சப்ஜெக்டும் படிச்சா சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்க முடியும், மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும், வேலைக்கு மட்டும்தான் போக முடியும். ஆனா தமிழ் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நெறிய படிச்சா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழலாம் அப்படின்றத தமிழ் தான் சொல்லி தருது. அந்த தமிழ்ல தான் வந்துட்டு சங்க இலக்கியம்னு எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோண்டி மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றாங்க. எத்தனை அறிஞர்கள் வந்தாலும் தமிழ் தான் உயர்ந்த மொழி, இதுல இருந்துதான் கிளை மொழியா மத்த எல்லாமே மொழிக்கல போச்சு அப்படின்றத எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்ல நமக்கு சங்க இலக்கியம் தான் கிடைச்சிருக்குது. அந்த சங்க இலக்கியத்துல அகம் புறம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அக வாழ்க்கை அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி காதலிக்க வேண்டும், எப்படி அவங்க கூட சேரணும், அதுல என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுது, அதெல்லாம் தாண்டி அந்த தலைவன் தலைவி எப்படி ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க, இத பத்தின வாழ்க்கையை ஃபுல்லும் எந்த ஒரு இலக்கியத்திலையும் சொல்ல கிடையாது, நம்ம தமிழ் இலக்கியத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புற வாழ்க்கை எடுத்துக்கினாக்கா துறவரம், போர், கொடை, வீரம் அனைத்திலுமே வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியை படிக்காம படிக்கிறவனையே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க சொன்னது போலதான் என்னன்னா, இப்போ நாங்கள் பட்டிமன்றம்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, என்ன ஒரு விஷயம்னா அகத்தை பத்தி பேசும் பொழுது அகம் வந்து முற்றிலுமாக இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டுதாங்க இருக்கு. ஆனா நாங்க 1ஆவதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா படிக்க அந்த இன்பத்துப்பால் அதிகமா கொடுக்கலையே, அறத்துப்பாலை கொடுக்குறீங்க, மற்றதெல்லாம் கொடுக்குறீங்க, திருக்குறள்லாம் கொடுக்கும் பொழுது நாங்க ஒரு இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத பொழுது எங்களுக்கு எப்படி அறத்தை பற்றி முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சாங்க. அதுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதில் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பாடத்தை தாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு பதில் வந்து பாத்தீங்கன்னா வந்தது. இந்த மாதிரி நீங்க சொன்னா அந்த சங்க இலக்கண இலக்கியங்கள் தமிழை படிக்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அறிவா நம்ம சொல்லியிருப்போம், நம்மளாம் அறிவழிப்பான, ஆனா தமிழை படிக்கதான் தெரியுது இவ்வளவு முட்டாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஒரு புத்தகத்துல நீங்க சொன்ன மாதிரி அழகான ஒரு வரிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, தமிழை நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வர்ணிப்பேன், தமிழை ஒரு 3 எழுத்து உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா என் உயிருக்கும் மேலான என் தமிழ், உயிரை கூட தமிழுக்கு கீழே தாங்க நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வரிகளை வந்து பாத்தீங்கன்னா படிச்சேன். என்னன்னா, மனிதனுக்கு எது முக்கியம், உயிர் தானே. இப்போ உயிருக்காக தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். பணத்தை தேடி ஓடும் பொழுது உணவுக்காக, உணவு எதுக்கு, உயிருக்காக. அந்த உயிருக்கும் மேலாகத்தான் தமிழை வந்து பாக்குறேன் அப்படின்னு அந்த வரியை படிக்கும் பொழுது எல்லாரும் யோசிக்கிறாங்க, தமிழ் தானே அப்படின்றவங்க கூட தமிழ் தேனே அப்படின்னு சொல்லிட்டு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேர் அட தமிழ் தானப்பா படிக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு கதவையும் திறக்கும் போது தான் தெரியும் இதில் புதையல் இருக்கிறதா இல்ல கடினமாக இருக்கிறதா, பாதை எவ்வளவு எளிதென்று. போக போக பாதையும் கடினமும் கூட எளிமையாக்கலாம். அந்த மாதிரி படிக்க தான் தமிழ் படித்த அறிஞர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மிஞ்ச ஒரு கலைஞர் இருப்பாங்கன்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒரு ஆங்கிலத்தை படிச்சு நீ கலைஞன் ஆகலாம், உண்மையான ஒரு கலைஞனா யாரால் ஆக முடியும்னா தமிழ் படித்தவரால் ஒருவாள் மட்டும்தான் முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்க சொல்ல அந்த தமிழ் எவ்வளவு அழகானது அப்படின்றது எங்களை எல்லாருக்குமே தெரியுது. நான் சொல்லுவேன், இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க உங்களுடைய ஆதங்கம் தெரிகிறது, ஏன் தமிழ் தானே அப்படின்னுலாம் சொல்றாங்க, எங்களுக்கு தமிழ்ன்றது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க, தமிழுக்காக ஏதாவது சொல்ல முடியுங்களா? தமிழ் வந்துட்டு படிச்சாக்கா வந்து இது தமிழ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தமிழ் வந்து எந்த ஒரு உலக இலக்கியத்திலுமே இல்லாத அளவு உணர்ச்சி மிக்கது. உணர்ச்சி என்பது வந்து நீங்க தமிழில் திட்டினால் கூட அழகு. அததான் எட்டேக லட்சணமே எமிலேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை மேற்கூரை இல்லாத வீடே குலராமன் தூதுவனி ஆரையரா சொன்னா எது அப்படின்னு ஔவையார் வந்து கம்பரையவே திட்டி அவ்வளவு அழகா பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு மொழியில திட்டினா கூட அழகுனா அது தமிழ் மொழி மட்டும்தான், அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்கது. ஆனா இப்படிப்பட்ட தமிழ் மொழியை விட்டுட்டு நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் ஹிந்தி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய வர விடாம பண்ணாங்க. அந்த அளவுக்கு தமிழ் வந்து முக்கியம். அது வந்து நம்ம காலங்காலமா போற்றி காக்கணும். நாம காக்காவிட்டாலும் தமிழ் தன்னையே புதுப்பிக்கும், படிப்பவரையும் புதுப்பிக்கும், படிக்க ஆர்வம் காட்டுவரையும் புதுப்பிக்கும். காலந்தோறும் அதை புதுப்பிச்சு ஒவ்வொரு கட்ட நிலையா வளர்ந்துட்டே வரும். அப்படி கிடைச்சதுதான் தொல்காப்பியம் முதல் இப்ப இருக்கிற சிற்றிலக்கியம் இக்கால இலக்கியம் வரை எல்லாமே
ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வடிவம் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அதனால தமிழை வந்து அழிக்கவே முடியாது. கண்டிப்பாம்மா, நீங்க சொன்னது போலதான். என்னன்னா தமிழ் மொழி இனத்தவர் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பண்பாடு, ஒழுக்கம். இப்படியெல்லாம் தமிழ் மொழி இன்னும் அழியாம இருக்குன்னா பழமையான இப்படி தமிழ் இனத்தவர் பண்பாடு ஒழுக்கமா நிறைந்திருக்கிறதுனால தான் தமிழினம் இன்னுமே அழியாம இருக்கு. எந்த மொழியினை தவிர தமிழ் மொழி அவ்வளவு எளிமையாக சொல்லிடலாம். ஆனா மற்ற மொழியை நம்ம தமிழ் இனத்தவர் அவ்வளவு எளிதாக கற்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது இல்லைங்களா? அவ்வளவு எளிமையாகவும் செம்மையாகவும் இருப்பதனாலதான் இன்னும் தமிழ் மொழி சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய அருமையான வரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க, அழகா இருந்தது. சரிப்பா, இதெல்லாம் தாண்டி இப்போ கல்லூரியில வந்து தமிழ் இது எடுத்தீங்கல்ல, நீங்க பள்ளி காலங்களில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா காலம் வர வர ஓகே இது வந்து ஈஸியா இருந்தது, இது எனக்கு பிடிக்கும். சில பேருக்குலாம் கணிதம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் கணிதம்லாம் வராதுங்க, பிடிக்காதுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா கணிதம் படிக்கிறவங்க என்ன அதுதாங்க ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை நோக்கி பயணமா இருக்குமோ அது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பள்ளி காலங்களில் எது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா உங்களுக்கு வந்து இருந்தது? பள்ளி காலங்களில் பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து அறிவியல். ஏன்னா படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க செய்யறதுனால செய்முறை பாடம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்காத காட்டிலாம். அதனால சயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிக்கலான்னு சொன்னாங்க. நானும் எடுத்து படித்தேன், ஆனால் எதுக்கு படிச்சேனே தெரியல. ஆனால் கல்லூரி காலங்களுக்கு போகும்போது எனக்கு என்னையே அறியாமலே வந்து தமிழ் படிக்கணும் போல தோணுச்சு. ஏன்னா பல பேர் வந்து அது படி இது படின்னு சொல்லி நிறைய டைவர்ட் பண்ணாங்க. நான் ஒரே மனசா அது கஷ்டமோ நஷ்டமோ அது வந்து என்னுடைய போட்டோம். நான் வந்து தமிழை என்னால் முடிஞ்சளவு நான் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் இப்போ தமிழ் எடுத்து தமிழ் படிச்சுட்டே தான் இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்து பிஜி பிஹெச்டியும் பண்ண தான் போகிறேன். அற்புதமா. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து தமிழ் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தமிழை வந்து கட்டி காப்பாற்றலாம். ஏன்னா எத்தனை பேர் தமிழ் இருக்கலாம், எத்தனை பேர் தமிழ் வேணாம்னு சொல்லலாம், எத்தனை பேர் தமிழை பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அறியாமலே தமிழை வந்து நேசிச்சுட்டு இருக்காங்கன்றதே மறந்துட்டு கூட சொல்லிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? உங்களுடைய நிகழ்வை பார்த்து இன்னும் பல்வேறு பேர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சரி, அதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடை அப்படின்னா நீங்கள் எதுவாக பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய சிறிய வயது முதல் இப்போ வரையும் எனக்கு எந்த தடையும் கிடையாது. இந்த தடை வரதுக்கான காரணம் என்னன்னா, என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் யாரும் வந்து படிக்காம போயிட்டாங்க. அவங்க வந்து அன்னைக்கு படிச்சு இருந்து ஒரு வேலையிலையோ இல்ல படிப்பறிவு இருந்திருந்தாலோ இன்னைக்கு நான் வந்து இந்த அளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல்னால அவங்களுக்கு கல்வி தடைப்பட்டு போயிடுச்சு. அன்னைக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சு ஒரு 10th வரையும் படிச்சிருந்தாங்கன்னா கூட இந்நேரம் ஏதாச்சும் ஒரு வேலையில இருந்திருப்பாங்க. அவங்கள வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிருப்பேன். அவங்களுக்கு அந்த கல்வி தடைப்பட்டதை என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டா நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அப்பா அம்மாவே வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு கட்ட தேவையில்லப்பா அந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்பொழுது இப்போ அப்பா அம்மா வந்து எதுவுமே பண்ணல, நம்மளே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் 2 மடங்கு ஓட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அந்த பாதை தாங்க எனக்கு கடினமாக இருந்தது. அந்த மாதிரி சொன்னீங்க, அருமையாக இருந்தது. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி அக்கா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அக்கா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மிகப்பெரிய நம்மளுக்கு சப்போர்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவர்கள் அப்படின்னா சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? அதாவது எங்க வீட்டுல வந்துட்டு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் பையனா இருந்தாலையும் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் போவேணா, அங்க வந்து சரியில்லை, அது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லுவாங்க. அக்கா தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் போட்டு விடுங்க, என்னதான் நீ எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிட்டீங்க, அவனாவது போயிட்டு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ மேரேஜ் ஆன பிறகு கூட எங்க மாமாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாலும் இல்லையே எனக்கு தெரியல, ஆனா எல்லா விதத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஏதாச்சும் பண தேவைன்னா கூட அர்ஜென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அருமை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அக்காவும் உங்களை நடந்து ரொம்ப பெருமை வந்து பார்த்தீங்கன்னா படுவாங்க. ஏன்னா நம்ம முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்குமே கிடைக்கும். வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி முயற்சி பண்ணுறே, அது ஒன்று தாங்க நிரந்தரம், மற்ற எதுவும் நிரந்தரமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதற்கேற்றாறு போல் தான் நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க. சரி, இப்போது ஸ்பீச்சுக்கெலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல, ஒரு தலைவரோ அதனால் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எனக்கு இந்த தலைவரை படிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அழகாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தலைவரை சொல்லுங்கள். காமராசர். ஏன்னா கல்வி என்னங்க, கல்வியை பற்றி பேசுகிறேன், இப்படி கல்வி கொடுத்த காமராசர் தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அரைநாள் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்ற நாள் கைத்தொழிலை வந்து பிள்ளைங்க கற்றுக்கிட்டோம், 2மே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அரைநாள் கல்வி இன்னும் மாணவர்களுக்கு போதாத குறை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை, கல்வி இன்னும் நல்லா ஒன்றும் பார்த்தீங்கன்னா கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 3 நாள் அந்த மாதிரிலாம் வந்தது இல்லைங்களா?
அந்த மாதிரி காமராசர் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இவர் வந்து பிடிச்சிருக்குங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துல சொல்லி? அவர் வந்துட்டு குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம் எடுத்துட்டு வந்தார். இன்றைய நாள் வரையுமே மதிய உணவு திட்டத்துக்காக பெரும்பாலும் அதுக்குதான் வராங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு பசி பட்டினி பஞ்சம் வந்து தலை விரிச்சு ஆடிட்டு உட்கார்ந்து மக்கள் வந்து எவ்வளவு ஒரு விவசாயி வந்து தான் அறுவடை செய்யறத தன்னாலே வந்து ஒரு விலையை வச்சு விற்க முடியல. ஏன்னா அது வந்து கை மாத்தி எடுத்துட்டு போறவன் வைக்கிற விலையை தான் வந்து இவங்களே வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து பசி பஞ்சம் பட்டினி அதிகமாயிடுச்சு. அப்பவே காமராசர் அப்படின்றவர் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய ஆட்சியின் கீழே வந்துட்டு இந்த மதிய உணவு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாரு. அவர் எடுத்துட்டு வந்ததுனால சாப்பாட்டுக்காக ஆரம்பத்துல வந்து சேர்ந்தாங்க. ஆனா இப்ப படிப்படியா வளர்ந்து இப்போ முழு நேர கல்வி கொள்கையா மாறி இப்போ 1ல இருந்து 5வது வகுப்பு வரையுமே கூட இப்ப சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உணவினுடைய தேவை வந்து நமக்கு அதிகம். ஏன்னா மணிமேகலையிலே சொல்லியிருக்காங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழுத்திடுவோம், பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு உணவு வந்து இம்பார்ட்டன்ட். அந்த உணவையே வந்து ஒரு முதலமைச்சரால ஒரு தமிழகத்துக்கு தர முடியுதுன்னா அதை விட வந்து ஒரு நல்ல மனிதன் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால எனக்கு வந்து காமராசர் பிடிக்கும். அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாரும் இப்போ எதுக்காக உணவுக்காக தானே, அது கொடுத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தி அது மிகப்பெரும் வெற்றியாக செயல்படுத்தி கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராசர் இல்லைங்களா? அவரை வந்து பிடிக்காது அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் படித்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது அவருக்கு கிடைத்த ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். சரிம்மா, இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து தமிழ் மீது அதிகமாக பற்று வச்சுருக்கீங்க இல்லைங்களா? தமிழில் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், குண்டலகேசியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், வளையாபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கதையில் எனக்கு வந்து இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி, ஆதிரை இவங்களெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது அப்படின்னா எந்த கதாபாத்திரம் சொல்றீங்க? இப்போ தமிழ் இலக்கியத்தில் எதுனாலே சொல்லலாம். எதுனாலும் ஓகே. எனக்கு வந்து பக்தி இலக்கியம் ரொம்ப பிடிக்கும். பக்தி இலக்கியம் சிலர் வந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பக்தி இலக்கியத்தை எடுத்து படிச்சாங்கன்னா கடவுள் இருக்காங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு தமிழை வச்சு அந்த ஒரு பாடல் பாடிய ஒரு மனிதனை உயிரோடு கொண்டு வர முடியும்னா அது தமிழ் மொழியால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சது யாருன்னா சுந்தரர். அந்த சுந்தரர் வந்துட்டு முதலை உண்ட ஒரு பாலகன் வந்து இறந்து ரொம்ப நாள் ஆயிட்டுதான். அந்த வீதியில் நடந்து போயிட்டு இருப்பாரு சுந்தரர். அப்போ வந்துட்டு அந்த வீட்டுல அழுகுரல் சத்தம் கேட்கும். அப்போ போயிட்டு என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி என்னுடைய மகன் வந்து அவனுடைய நண்பர்களோட போயிட்டு குளத்துல குளிக்க போனா அங்க முதலை வந்து அவனை விழுங்கிருச்சு. உடனே இவர் போயிட்டு, இவர் வந்து ஒரு சிவனடியார், இவர் போயிட்டு அந்த ஆற்றங்கரை இருந்த இடம் வந்து வத்தி போய் அந்த முதலையே இல்லை, யாருமே அங்க இல்ல, ஒரு ஒரு இதா இருக்குது. அப்போ இவர் போயிட்டு பாட்டு பாடுறாரு. ஒரு பதியம் பாடி சிவபெருமான அருளால வந்துட்டு அந்த முதலையும் வந்து அந்த விழுங்கின பையனை வந்து அதுவே வெளியே விட்டுட்டு போகுது. அந்த அளவுக்கு தமிழ் வந்து அங்க பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் மொழியால தான் அந்த பதியம் பாடியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மொழி இருக்குன்னா அதை நம்ம எப்படி அழிய விடணும்? நாம தானே அதை தூக்கி நிறுத்தணும். அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வந்து பக்தி இலக்கியத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லுங்க. அதற்கு எப்படி அவங்க மறுபடியும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். அதை படித்தால் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கடவுள் உண்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றீங்க. அழகா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க. அது எவ்வளவு உன்னதமா ஆழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க யோசிச்சிருக்கீங்க, அதை நீங்க ஆழ்ந்து உங்க மனதில் எடுத்திருக்கீங்க அப்படின்றதே நீங்க சொல்லும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா? இதை தாண்டி இவர் ஆசிரியர்கள்ல தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் நடத்தும் பொழுது இப்போ படிச்சா சில பேருக்கு புரியும், இன்னும் சில பேருக்கு ஆசிரியர் சொல்லி நண்பர்கள் சொன்னாதான் புரியும், இன்னும் சில பேருக்கு புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஆசிரியர் சொன்ன அந்த கதை சொன்னாவே புரியும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆசிரியர்கள் எல்லாம் இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. அவங்களே படிச்சுலாம் சொல்லுங்க. இப்போ நான் கல்லூரி ஆரம்ப காலத்துல வந்துட்டு சரியா அவ்வளவோ வந்து வகுப்புகள் நடக்காது. அப்போ வந்து நானே படிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து ஒவ்வொன்றா படிக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். ஆனால் நான் பேசிக்காக வந்து அவ்வளோ படிக்கவே மாட்டேன். செவி வழியா கேட்டலின் நன்று வந்து செவி வழியா கேட்டுறது தான் ரொம்ப நன்று. நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறத விட ஒருத்தருடைய சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல்னு சொல்லுவாங்க நன்னூலா.
அந்த மாதிரி சுருக்கமா சொல்றத நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம விரிவா எழுதிக்கலாம். அந்த மாதிரி என்னுடைய கல்லூரி காலங்கள்ல வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்க சொல்றத கேட்டு அதை வச்சு நான் எழுதியே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணேன். அற்புதம் அற்புதம். என்ன எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி அப்படின்னா, இன்னும் நிறைய மாணவர்கள் மனப்பாடம் செய்து தான் படிக்கிறாங்க. யாரும் புரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது இல்லை. இன்னும் சிலர்ல புரிஞ்சு படிச்சோம்னா வச்சுக்கோயேன், ஒரு 5ஆம் வகுப்பில் படித்த பாடமா இருக்கட்டும், 6ஆம் வகுப்பில் படித்த பாடமா இருக்கட்டும், எனக்கு இது வந்து பிடிச்சிருக்குங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே இன்னும் சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நடத்தினாலும் என்னங்க இதை எனக்கு புரியவே இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னுமே அவங்க ஒரு பாடத்தை ஞாபகம் ஒண்ணு அந்த இடத்துல ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கணும், இல்லையா சொல்ற ஆசிரியர்கள் சொல்லும் விதத்துல புரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைச்சாவே போதும், ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு இருந்தாலும் போயிடலாம். வாழ்க்கை பாடங்கள் அப்படின்றது ரொம்ப அவசியம். இப்போ அந்த மாதிரி வாழ்க்கை பாடங்கள்லாம் சொல்லி தருவாங்க, சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சரிங்க, இப்போ இறுதியாக உங்களை மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு பேச்சாளராக இருந்து ஒரு ஆர்வமே ஒரு சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்னாலையும் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி தன் திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இறுதியாக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருமே வந்துட்டு ஒரு பொது கூட்டத்தில் பேசணும்னா வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதாவது ஒரு கூச்சம் வருது அவங்களுக்கு. அது வந்து நம்ம பேசுறது சரியா தப்போ, ஒரு சில மேடைகள்ல வந்து நம்ம அதை திருத்திக்கலாம். நம்ம வந்து தப்பு செய்ய தான் சரியதுன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம எடுத்த உடனே சரியா செய்யணும்னா வராது. இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வளர்ந்த வரையும் நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு அனுபவம் ஏற்பட்டு தான் இது பண்ணுவாங்க. இதான் வந்து கண்ணதாசன் சொல்லுவார், அனுபவம் அப்படின்ற இதுல வந்து பிறப்பு யாதனை கேட்டேன் பிறந்து பாரான இறைவன் பணிந்தான் அப்படின்னு சொல்லி பிறப்புல இருந்து அவனுடைய இறப்புல வரையும் இறைவன் யாருன்றது வரையும் அவர் அதுல தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு அனுபவம் தான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலையும் இறுதியில் இருக்கிறது வந்து நம்மளோட உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இறுதி வரை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க நினைவுகள் மட்டும்தான். நீ வந்து எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல் ஆயிட்ட, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல ஒண்ணுமே நமக்கு தேடல் இல்லை அப்படின்ற போது நீ என்ன இந்த லைஃப்ல செஞ்ச அப்படின்றது உன்னுடைய நினைவுகள் தான் வந்து உனக்கு கடைசி வரையும் வரும். அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அப்துல் கலாம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதற்கேற்றாற் போல் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் தமிழ் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றதும் நம்மளுடைய நினைவுகள் தான் நம்மளுக்கு நிரந்தரமான ஒன்று அப்படின்றதும் மிக அற்புதமாக இதுவரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை மிக அற்புதமாக தெரிவித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இந்து. இப்படி கமெண்ட் டிவி தொலைக்காட்சியை வழங்கும் கல்விடிய நிகழ்ச்சி. நன்றி.